இன்றைக்கி ஒரு ஈஸியான அதிரசம் ரெசிபி தான் செஞ்சு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாலா. இன்றைக்கி ஒரு அதிரசம் தான் செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதிரசம் உடனடியாக பண்ணுற மாதிரி பண்ணி காமிக்கிறேன் வாங்க. அதுக்கான ஒரு கப்பு மண்டவெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. கழுவி எடுத்து வந்தேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. மண்டவெல்லம் கரைஞ்சி வரட்டும். குயிக்க பண்ணிடலாங்க. மண்டவெல்லம் கரையட்டுங்க. அதிரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். பாருங்கள், பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன், வறுக்காத மாவு. இது தேவைக்கு எடுத்துக்கோங்க. நம்ம பாகில் போட்டு கிளறுற அளவுக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் கசகசா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கசகசா, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய். இவ்வளோதாங்க தேவையான பொருள். அதிரசம் செஞ்சு மண்டவெல்லம் கரைஞ்சிச்சுங்க. இது அப்படியே வடிகட்டி எடுத்து வந்துடலாம். வடிகட்டியாச்சு. திரும்ப அப்படி ஊற்றிக்கலாம். இது பாகுபதம் வர வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்க, இப்படி கொதிக்க விட்டு பாகுபதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். தோல் நீக்கிட்டு ஏலக்காய் உள்ள தட்டிடுறேன். பேஸோட கிளறி வச்சுக்கோங்க. பாருங்க, தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் அப்படி கொஞ்சம் இது விட்டு பார்க்கலாம். இந்த இலக்கமாக இப்படி திரண்டு வரணும். அதான் பதங்க. ஆனால் இன்னும் வரல. இன்னும் ஒரு நிமிஷம் விடலாம். கசகசாவும் உள்ளே போட்டுடலாம். ஒரு சிட்டிக்கே உப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக எல்லாம் இப்படி கலந்துக்கலாம். பாகுபதம் வந்துட்டான்னு பார்க்கலாம். சிம்பிளில் வச்சுருக்கேங்க. ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கேன். பதம் வந்துச்சுங்க. இந்த மாதிரி இலக்கமாக உருண்டு வந்தால் போதும். வந்துடுச்சு. அப்படியே மாவு கொட்டி கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அடுப்பு ஆஃப் பண்ணல, அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. மாவு மட்டும் போட்டு அப்படியே கொட்டி கிளறிட்டே வரலாம். எவ்வளோ மாவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு கிளறிக்கலாம். இப்படி பண்ணி பாருங்கள். நம்ம ஊற வச்சு பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி உடனே அதிரசம் பண்ணிடலாம். மாவு ஆறுனா போதும். ஒரு கப் போட்டிருக்கேன். திருப்பி ஒரு கப்பு போட்டுக்கலாம். போட்டு கலரிங்க. ஒரு கப் சர்க்கரைக்கு 2 கப் மாவு போட்டிருக்கேன். இந்த மாவு எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் போட்டுக்கிறேன். சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கப் சர்க்கரைக்கு 2.25 கப்பு மாவு பிடிச்சிருக்குங்க. போதும். எப்படி கலரிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் வாசத்துக்கு. இதுவும் சேர்ந்து கலந்து அதிரசம் பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக அதிரசம் பண்ணியாச்சுங்க. 3 நாள் 4 நாள்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லை. உடனே பண்ணிடலாம். மாவு ஆறின உடனே அதிரசம் பண்ணிடலாம். மாவு பாருங்கள், ஒரு கெட்டியாக
ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் கிளறிக்கலாம். கொஞ்சம் இலக்கமாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாகணும். பாருங்க, அது நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதாங்க பதம். இது ஆறின உடனே நம்ம அதிரசம் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெய் சட்டி சூட் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இது அப்படியே ஆறட்டுங்க. இது கொஞ்சம் கெட்டியாகும். ஆறின உடனே சரியாக இருக்கும். இது ஆற வச்சுட்டு வரேன். அதுக்குள்ளே எண்ணெய் சட்டி சூட் பண்ணிக்கலாங்க. அங்கே அதிரச மாவு வந்து ஆறிட்டு இருக்கு. சூடு பண்ண உடனே காமிக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறுற டைம் தான் அதிரசத்துக்கு எடுக்குங்க. நம்ம ஏற்கனவே மாவு வந்து நல்லா வேக வச்சுட்டோம். அதனால் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. ஊற வைக்க வேண்டியதில்லை. மாவு ஆறிடுச்சு. இது வந்து தீபாவளி ரெசிபியை செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபாவளி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இது அப்படியே உருண்டை பிடிச்சி, ஏற்கனவே நம்ம நெய் 2 ஸ்பூன் விட்ருக்கோம்ல, அதனால் எண்ணெய் தட வேண்டியதில்லை. நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதிரசமாக இந்த ஒரு இலை எடுத்துக்கோங்க. இலை இல்லைன்னா இந்த காகித பேப்பர் இருக்குல்ல, அது என்ன கண்ணாடி பேப்பர், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க நெய் அப்படியே தானாகவே ஊறி வருது. இது அதிரசம் மாதிரி அதிரசத்துக்கு இப்படி தட்டி எடுத்துக்கலாம். இவ்வளோ திக்னஸ், கொஞ்சம் இவ்வளோ திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எல்லாம் இப்படி இலையில வச்சு நல்லா சேவ் பண்ணி தட்டி எடுத்துக்கலாம். இது எடுத்துருக்கேன். அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாங்க. தானாகவே நெய் அப்படியே கையில் ஊறி வருது. நம்ம எண்ணெய் எதுவும் போடலை. இது வச்சுக்கோங்க. தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அமுத்தி இப்படி தட்டிக்கலாம். கீழே வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இது மாதிரி எல்லாம் தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி தட்டி வச்சு. இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு இதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சட்டி சூடாயிட்டான்னு பார்க்கலாம். எலும்பி வந்துருச்சு, சூடாயிடுச்சு. மிதமான சூட்டில் பொரிச்சிடுங்க. இது போல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இது போல் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் சட்டி சூடாகல இது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போடுறேன். மிதமான சூட்டில் ப்ரௌனிஸ் வர வரைக்கும் வேக விட்டுலாம். நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நல்லாவே ப்ரௌனிஸ் வர வரைக்கும் எல்லாத்தையும் இப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. உடனடியாக அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. உடனடியாக பண்ணிட்டோம். நல்லா சாஃப்டாகவே வருது. பாருங்கள், அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. செம்ம சாப்பிட்டுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. விட்டால் உடஞ்சிரும் போல், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் 1 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். 2 ஸ்பூன் நான் காமிச்சிருப்பேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, அதுவே போதும். அங்கே செம்ம சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டாக அப்படி வடிகட்டிக்கலாம்.
அதிரசம் நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. அதிரசம் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஈஸியாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.